உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓ, இவர்தான் சாச்சா. அடுத்த கேஸ் என்ன? கேஸ் நம்பர் 105 ஐயா. மாறன் மாறன் மாறன். வணக்கம் சார். இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தானே? ஆமா சார், இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். இது ரொம்ப சாதாரண கேஸ் ஆச்சே. இதை போட்டு இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்லைங்கய்யா, இந்த கேஸ் ஒரு மர்டரா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆதாரம்? ஒரு சாட்சி மட்டும் இருக்காங்க ஐயா. வேற ஏதாவது? வேற எதுவும் இல்லைங்கய்யா. என்னப்பா, உனக்கு எதுவும் லாயர் இல்லையா? அது இல்லைங்கய்யா. நீ யாருமா? நான் அவரோட ஒய்ஃப்ங்கய்யா. ஒய்ஃப் சரி, பேரு? வீரா. ஓ, இறந்து போன பாண்டியனோட தங்கச்சா? ஆமாங்கய்யா. நல்ல கேஸ். ஏமா, உன் புருஷனுக்கு வாதாடுறதுக்கு லாயர் எதுவும் ஏற்பாடு பண்ணலையா? இல்லைங்கய்யா, இந்த கேஸ நானே வாதாடலான்னு இருக்கேன். என்ன இவங்க வாதாட சொல்றாங்க? இவங்களால வாதாட முடியும்? நீயே வாதாட போறியா? அதுக்கு உங்களோட அனுமதி வேணுங்கய்யா. ஏமா, கோர்ட்ல இத்தனை லாயர் இருக்காங்க, யார் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைங்கய்யா, நமக்கு இருக்கிற வேதனையும் அவசரமும் பணத்துக்காக வாதாடுறவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த கேஸ்ல நான் வேற யாரையுமே நம்புறதுக்கு தயாரா இல்லைங்கய்யா. சட்டம் தெரியுமாமா? தெரியாதுங்கய்யா. ஆனா என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது எனக்கு தெரியுங்கய்யா. என்கிட்ட இருக்கிற உண்மைய நீங்க எல்லாரும் நம்புற மாதிரி என்னால நிரூபிக்க முடியும். ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்க போல. சஸ்பெக்ட் சம்மந்தம் சொன்னா நீ தாராளமா வாதாடலாம். என்னப்பா, உன் ஒய்ஃப் ஆதாரம்னு சொல்றாங்க, உனக்கு ஓகேவா? என்னப்பா சொல்லு. அவங்க வேணும்னா நம்ம அரசு வேற யாரும் ஏற்படலாம். இல்லைங்க சார், வீராவை தவிர வேற எந்த லாயராலையும் எனக்காக உண்மையாக வாதாட முடியாது. அவங்களே வாதாடட்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இப்படி போற வரவங்களை எல்லாம் கோர்ட்ல வாதாட சொன்னா கோர்ட்டுடைய மாண்பே கெட்டு போயிடும் யுவர் ஆனர். ஓ, அப்படியா? ஒன்னும் இல்லையா, இன்னும் 6 மாசத்துல கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் நடத்த போறாங்க. வேகன்சி கம்மி தான், காம்படிஷன் ஹெவியா இருக்கும். இப்போ இந்த படிக்க ஆரம்பிச்சிரு. அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே வைப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் ஃபில்அப் பண்ணி அனுப்பி அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வந்து நீ அதை வந்து சொல்லு, எல்லாரும் கேட்பாங்க. என்ன எக்ஸாமுங்கய்யா? ஒன்னும் புரியல. நான் இங்க உட்காந்துருக்கேன்ல, அதுக்கான எக்ஸாம். ஜட்ஜ் ஆகிறதுக்கான எக்ஸாம்யா. நீ ஜட்ஜ் ஆயிட்டு வந்து என்ன வேணாலும் சொல்லு, எல்லாரும் கேட்பாங்க. இப்ப நான் தான் ஜட்ஜு, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்டாகணும். உட்கார். நீ வாதாடுமா? ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆஜரா இருக்காங்கல்ல? ஐயா,
என் ஃபேமிலில இருந்து இன்னும் 2 பேர் வரணும். சரி சீக்கிரம் வர சொல்லுங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஆரம்பிப்போம். ம், சரிங்கய்யா. அடுத்த கேஸ் என்ன? அடுத்த கேஸ் நம்பர் 166 ஐயா. இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. சொல்லுங்க சார். என்ன ஃபேமிலியை சேர்ந்து டிராமா பண்றீங்களா? அவன் புருஷனை காப்பாத்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவானா? அதே மாதிரி அவனை உள்ள அனுப்புறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னாச்சு சார்? நீங்க திரும்ப திரும்ப என்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? எந்த வக்கீலும் கேஸ்ல ஆஜராக கூடாதுன்னு சொன்னா உன் தங்கச்சியை கேஸ் எடுத்து வாதாடுறேன்னு சொல்றா? சார் சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீ சொல்லிதான் எல்லாம் நடக்குதா? சார் திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எதையுமே சொல்லி அனுப்பல. நானும் அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்பதான் நினைக்கிறேன். அந்த ஆசை கொஞ்சமாவது இருந்தா முதல்ல வந்து உங்க தங்கச்சி வாதாடுறத தடுத்து நிறுத்துங்க. இல்லன்னா நீங்க நினைக்கிறதும் நடக்காது, நான் நினைக்கிறதும் நடக்காது. மாற ஒரு சுதந்திர பறவையா ஜாலியா நம்ம கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஆனா யார் அவனை மன்னிச்சு விட்டாலும், அவன் ரிலீஸே ஆனாலும் வெளியே வச்சு அவனை எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்லைங்க, ஒரு கால் பண்ண வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வரேன், நீங்க கார் உள்ள இருங்க. சரி. ஏய் என்னடி ஜட்ஜையா எல்லாரையும் கூப்பிடுறாரு, நீ எங்க இருக்க? மா நான் வரேன். ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? வீரா எதுக்குமா தான் வாதாடுறதா இந்த கேஸ்ல ஆஜராயிருக்கா? அவ என்ன பெரிய லாயரா? செத்து போனது எங்க அண்ணன், உன் புள்ள. இந்த கேஸ்ல வீரா வாதாடினா பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? ஜட்ஜி என்ன முடிவு பண்ணுவாரு? என்ன நினைப்பாங்க? கேஸ் வீக் ஆயிடுமா? ஆகட்டுமே. மா அவ தப்பு பண்றா, அவளை ஃபர்ஸ்ட் நீ தடுக்க பாரு. நீ அவங்களுக்கு துணை போகாத. அவ சரியான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு துணையா நான் நிப்பேன். ஏய் மாற அவளோட புருஷடி, அவருக்கு ஆதரவா அவ தானே வாதாடணும். ஏன்னா ஒருத்தர ஒரு பிரச்சனையில இருந்து ரிஸ்க் எடுத்து காப்பாத்த வேண்டிய கடமை பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்கு. நம்ம மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா இல்ல. இப்ப அந்த இடத்துல வீரா இருக்கா, அவ காப்பாத்துவா. நீ போனை வச்சுட்டு சீக்கிரமா உள்ள வர வழிய பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.